மனிதனுக்கு ஒழுக்கமும் தூய்மையும் ஏன் தேவை? ஏனெனில் அது அவனது சங்கல்பத்தை திடம்பெறச் செய்கிறது. உண்மையான இயல்பை உணர்த்துவதன் மூலம் சங்கல்பத்திற்கு வலிமை தருகின்ற ஒவ்வொன்றும் ஒழுக்கம். இதற்கு மாறானதை விளைவிக்கும் ஒவ்வொன்றும் ஒழுக்கமின்மை. புலன்களுக்கு அடிமையாவதை தடுக்கும் ஆசை தோன்றும் போதுதான் மனிதனின் இதயத்தில் மத உணர்வு உதயமாகிறது. ஆகவே மனிதன் புலன்களுக்கு அடிமையாகாமல் தடுப்பதும் அவன் தன் சுதந்திரத்தை வலியுறுத்த உதவி செய்வதும் தான் மதத்தின் முழு நோக்கம். மதம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. சமூக விஷயங்களில் தலையிட அதற்கு எந்த உரிமையும் இல்லை. குறிப்பாக நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும், ஏற்கனவே விளைந்துள்ள தீமைகள் அனைத்தும் அப்படி தலையிட்டதன் காரணமாகவே என்பதையும் மறக்கக்கூடாது. நீ தியாகம் செய்ய தயாராக இருந்தால் மட்டுமே உலகிலுள்ள மற்றவர்களை வெல்ல முடியும். தெரியாது என்று சொல்லாதே. சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர்வீரனைப் போல செயல்படு. ஆசைக்கு கண்ணில்லை, அது மனிதனை நரகத்தில் தள்ளிவிடும். அன்பில் கரைந்து விடு, அது உன்னை சொர்க்கத்தில் சேர்த்துவிடும்.